வணக்கம். 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் 3.4 பயிற்சி 3.4 பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. 18xy மைனஸ் 12yz. இதை நம்ம பொது காரணியை எடுக்கணும். பொது காரணியை எடுக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், இதில் கெழுவில் பொதுவான எண்ணை நம்ம பார்க்கணும். இப்போ 6 நம்ம பொதுவாக எடுத்துட்டா, ஃபஸ்ட்டு கணக்கில் 6 வெளியில் எடுத்துட்டா 3x மைனஸ் 6 எத்தனை 6 18 எத்தனை 6 18 3 அதனால் 3x மைனஸ் எத்தனை 6 12 2 அப்போ 3x மைனஸ் 2 தான் இதுக்கு காரணி. அதுதான் அப்போது 6xை வெளில எடுத்துகிட்டு 6xும் 3x மைனஸ் 2xும் காரணி. ரெண்டாவது கணக்கை பாருங்கள். 9x⁵y³ ப்ளஸ் 6x³ y² மைனஸ் 8x²y. இதுக்கு நம்ம எது பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நம்ம 3 தான் எடுக்க முடியும். 6 எடுத்துட்டாக்கா இங்கே 9 இடிக்கும், அதனால் 3 எடுத்துடலாம். வேரியபிள்ஸை பார்த்தீங்கன்னாக்கா x² எடுத்துக்கிறோம். பொதுவாக இருக்கிறது தான், 3 உறுப்புலையும் பொதுவாக இருக்கிறத தான் பார்க்கணும். அப்போ 3x² y இன்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த உறுப்பை நம்ம வெளியில் எடுத்ததை மீதி போக இங்கே போடணும். எண்களை வகுத்து போடணும், எழுத்துக்களை கழிச்சு போடணும், அடுக்குகளை கழிச்சு போடணும். அப்போ 3x² ஒய்யை வெளியில் எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு 3x³ y² ப்ளஸ் 2xy மைனஸ் 6 என்பது காரணியாக கிடைக்கிது. மூணாவது கணக்கு அடுத்தது பாருங்கள். x இன்ட்டு b மைனஸ் 2c ப்ளஸ் y இன்ட்டு b மைனஸ் 2c. இந்த b மைனஸ் 2cன்றது காமன். b மைனஸ் 2cன்றது காமன். x ப்ளஸ் y அப்படின்ட்டு நம்ம இங்கே வருது. இங்கே பாருங்கள், x இன்ட்டு b மைனஸ் 2c y இன்ட்டு b மைனஸ் 2c. இந்த b மைனஸ் 2c காமனாக இருக்கிறதால x ப்ளஸ் y இன்ட்டு b மைனஸ் 2cயை நம்ம காரணிகளாக போட்டுடலாம். அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்கள். ax ப்ளஸ் ay ப்ளஸ் bx ப்ளஸ் by. ax ப்ளஸ் ay இதில் ஏவை தூக்குங்க, அதில் பியை தூக்குங்க, இதில் எக்ஸை தூக்குங்க, இதில் ஒய்யை தூக்குங்க. அப்படிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதை கவனிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு உறுப்பில் ஏ காமனாக இருக்குது, ரெண்டாவது உறுப்பில் என்னது பி காமனாக இருக்குது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இதில் எடுத்துடணும். அதில் ஏ ப்ளஸ் பி எடுத்துகிட்டு பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காரணி கிடச்சிடும். அடுத்தது நான்காவது கணக்கு பாருங்கள். 2x² இன்ட்டு 4x மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4x ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இதில் காமன் ஃபேக்டரை பார்க்கணும். காமன் ஃபேக்டர் இந்த 4x மைனஸ் 1 நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். 4x மைனஸ் 1 காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். இந்த 2x² மைனஸ் 1 ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆறாவது கணக்கு 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் மைனஸ் 2 ஒரு காரணியாக நம்ம எடுத்துகிட்டு மீதி உள்ள உறுப்புகளை அப்படியே போட்டுடலாம். எக்ஸ் மைனஸ் 2 என்பது ஒரு காரணி இன்ட்டு 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2. இதை நீங்கள் அப்படியே விளக்கமாக நம்ம விரித்து எழுதி அதிலேருந்து நம்ம என்ன செய்யணும், காரணிகளை எழுதணும். இங்கே பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஏழாவது கணக்கு பார்த்திங்கன்னா 6xy மைனஸ் 4y² ப்ளஸ் 12xy மைனஸ் 2yzx. இங்கே பாருங்கள், வாட் இஸ் த நம்பர். இந்த உறுப்புகளுக்கெல்லாம் காமன் ஃபேக்டராக இருக்கிறது 2y தான். இதில் ஒய் தான் 2என்ற நம்பர் தான் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அதுக்கடுத்தது ஒய்ன்ற நம்பரே காமனாக இருக்குது. ஸோ நம்ம 2yயை ஒரு ஃபேக்டராக வெளில எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது இந்த இதால் வகுத்து இந்த 4 உறுப்பில் உள்ளதையும் நம்ம போடணும்.
வகுத்து போடணும். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு டப்புன்னு வந்துடும். என்னது 2y வெளில எடுத்துட்டா 3x, அதுக்கடுத்தது -2y மைனஸ் என்னது 4 டக்கா 6, இங்கே மிஸ் பண்ணிட்டேன், இங்கே 6x வரணும். அதுக்கடுத்தது பாருங்கள், இங்கே 8வது கணக்கு பாருங்கள், இதில் 6, இந்த 6y வந்து வரணும், போட்டுடலாம். அதுக்கடுத்தது 8th சம் பாருங்கள். 8th சம்மில் இதில் 10 சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு ஒவ்வொரு கணக்கு போட்டிங்கனாலே நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம், என்னையே எதிர்பார்க்க தேவையில்ல. a² - 3